தமிழகத்தில் அதிமுக, திமுக விகடன் வெளியிட்ட கருத்து கணிப்பு. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதிமுக தொண்டராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படின்னா அது அதிமுக மட்டும்தான். ஏன்னா 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அதிமுகவிலே இருக்கிறாங்க. ஆனால் உலக அளவிலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 7ஆம் இடம் என்பது அதிமுகவிற்கு கிடைத்திருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா தொண்டர்கள் அடிப்படையில் உலக அளவிலே 7ஆம் இடத்தில் இருக்கிறது அதிமுக. திமுக முதல் 10 இடத்திற்குள் எந்த இடத்துக்குமே வரல. ஆனால் தற்போது தமிழகத்தை திமுக தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விகடன் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டிருக்காங்க. இப்ப சமீபத்திலே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்துச்சு. அந்த நபர் கூட பார்த்தீங்கன்னா தற்போது சிறைச்சாலையிலே இருக்கிறார். அவர் இது மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட பெண்களையும் இந்த மாதிரி தான் செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் தினம் தினம் வெளியாகி கொண்டே தான் இருக்கிறது. இப்போ அந்த நபர் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியிடம் அந்த பாலியல் செய்யக்கூடிய அந்த வேளையிலே ஒரு சார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் அதிமுக மிகப்பெரிய அளவிலே போராட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த போராட்டங்களை அடக்கக்கூடிய முறையில் தான் திமுக அடக்குமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதைத்தான் தற்போது விகடன் நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பாக நடத்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களை முடக்குகிறதா திமுக அரசு? ஆம், இல்லை, கருத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி 3 விதமான கேள்விகளையும் கேட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எதிர்க்கட்சியுடைய போராட்டங்களை முடக்குகிறது திமுக அப்படின்னு சொல்லி 70% நபர்கள் வாக்களிச்சிருக்காங்க. இல்ல அப்படின்னு சொல்லி 25% நபர்கள் வாக்களிச்சிருக்காங்க. கருத்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு 5% நபர்கள் வாக்களிச்சிருக்காங்க. இதுல இல்லை அப்படின்னு சொல்லி 25% நபர்கள் வாக்களிச்சிருக்காங்களா, அது போல திமுகவினர். மீதம் இருக்கக்கூடிய 70% மக்கள் பாத்தீங்கன்னா அதிமுகவினரும் தமிழக மக்களும் தான் வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளுக்கு ஆதரவாக பாத்தீங்கன்னா தமிழகத்தில் முதலாளாக குரல் கொடுத்த நபர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனையை விஸ்வரூபம் எடுக்க வைத்ததும் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அப்படின்னே கூட சொல்லலாம். அவருக்கு எதிராக தற்போது திமுக ஏகப்பட்ட அடக்குமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கிறது. இருந்த போதிலுமே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழிகளுக்கு டைலாக் ஏற்ப எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.